ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேனாசோனிக் ஆங்கரோட 4V 6A யூனிவர்சல் எக்ஸ்டென்ஷன் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதோட யூசேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கும் மற்ற நார்மல் ஆர்டினரி போர்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் நார்மலாக புரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு மற்ற பாக்ஸோட இதில் என்ன இருக்குது அப்படி அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிவர்சல் கம்பேட்டபிலிட்டி சாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ சாக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சாக்கெட் இன்டர்நேஷ்னல் சாக்கெட் ப்ளஸ் இந்த இந்தியன் டைப், அதாவது யூரோப்பியன் இந்தியன் டைப் வேர்ல்டு வைடாக என்ன ப்ளக் இந்த அடாப்ட் ஆகுதோ இந்த சாக்கெட் அதுக்கு தகுந்த மேட்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கண்ட்ரோல், அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்விட்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜஸ்னால், உங்களுக்கு செப்பரேட்டாக எந்தெந்த சாக்கெட்டுக்கு பவர் வேணுமோ அந்தந்த சாக்கெட்டுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எல்இடி 3 எல்இடி இருக்கும். ஸோ அந்த எல்இடியோட பர்பஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 and 3 எல்இடி எரிஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே, அதான் ஆல் ஓகே மீன்ஸ் உங்களோட எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக் லைன் ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதில் எல்இடி 3 மட்டும் ப்ளோ ஆயிடுச்சு, அதாவது எரிஞ்சிச்சுன்னா நோ எர்த்து, அதாவது எர்த்தே இல்லைன்னு அர்த்தம். ஸோ எல்இடி 1 மட்டும் எரிஞ்சதுன்னா நியூட்ரல் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ எல்இடி 2 and 3 உங்களுக்கு க்ளோ ஆகுது அப்படின்னா லைவும் நியூட்ரலும் ரிவர்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எல்இடி 1 and 2 க்ளோ ஆயிடுச்சுன்னா லைவ் அண்ட் கிரவுண்டு ரிவர்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது போக உங்களோட அதர் டிவைஸஸ் அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு என்னென்னா, அந்த ஈச் அண்ட் எவ்ரி சாக்கெட் ஒன்று சுவிட்சஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது அதோட ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு ஃபியூஸ் அடி வாங்கிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபியூஸை மட்டும் மாற்றுற மாதிரி வரும். இதனால் நம்ம ஆடட் டிவைஸஸ், அதாவது அதில் என்ன டிவைஸஸ் மாட்டியிருக்குமோ அதுக்கு என்ன டிஃபெக்ட்டும் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுவும் கொரீஸ் இருந்ததுன்னா, ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் புது டிவைஸோடு சந்திப்போம். நன்றி.